ஹலோ டீச்சர்ஸ், வெல்கம் டு சாம்ஜி அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம 5ஆம் வகுப்பு அறிவியல் டேர்ம் 3லேருந்து 80 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். இதோட 1 to 5th EVSல சயின்ஸ் பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இன்னும் 3rd 4th 5th நம்ம சோஷியல் பார்த்துட்டோம் அப்படின்னா ஓவரால் EVSமே கம்ப்ளீட் ஆகிடும். அண்ட் இது வரைக்கும் நம்ம போட்ட சயின்ஸ் கொஸ்டின்ஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின்ட் கமெண்ட்டில் பிளேலிஸ்ட் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம 5ஆம் வகுப்பு அறிவியல் டேர்ம் 3ல் யூனிட் வைஸாக நம்ம வந்து 80 கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். அண்ட் இது உங்களுக்கு ரிவிஷன் ப்ராக்டிஸ்க்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பண்ணை என்று அழைக்கப்படும் 1641 ஏக்கர் பரப்பளவை கொண்ட மாவட்ட கால்நடை பண்ணை தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பண்ணை எங்கே இருக்குது அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அது 1641 ஏக்கர் பரப்பளவை கொண்டது. தமிழ்நாட்டில் பர்டிகுலராக எங்கே இருக்குது அப்படின்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒசூரில் இருக்குது. ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பண்ணை தமிழ்நாட்டின் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் இருக்குது. இது 1641 ஏக்கர் பரப்பளவை கொண்டது. நெக்ஸ்ட்டு, பின்வரும் இந்திய கால்நடை எருமை இனங்களை அவற்றின் மாநிலங்களுடன் சரியாக பொருத்துக. கால்நடை அண்ட் எருமை இனங்கள் அவற்றின் மாநிலங்களுடைய சரியாக பொருத்துக. ஃபர்ஸ்ட் ஒன், காங்கேயம் தமிழ்நாடு, சஹிவால் அப்படிங்கிறது பஞ்சாப் அண்ட் ஹரியானான்னு சொல்லலாம். ஜாஃப்ராபாடி இது வந்து குஜராத். காங்கேயம் தமிழ்நாடு, சஹிவால் பஞ்சாப் அண்ட் ஹரியானா, ஜாஃப்ராபாடி குஜராத். ஸோ இது நமக்கு கண்டிப்பாக தெரியும். சஹிவால் அப்படிங்கிற இங்கேயுமே ஹா இருக்குது, ஹரியானா இங்கேயுமே ஹா இருக்குது, ஸோ ஞாபகம் வச்சுக்கலாம். அண்ட் ஜாஃப்ராபாடியில் இங்கே ஜா இருக்குது, குஜராத்தில் ஜா இருக்குது. ஸோ எப்படியாச்சும் ஞாபகம் வச்சு படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, இந்தியாவில் பால் உற்பத்தியில் தன்னிறைவு அடைவதற்காக 1970களில் தொடங்கப்பட்ட வெண்மை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? இந்தியாவில் பால் உற்பத்தியில் தன்னிறைவு அடைவதற்காக 1970களில் தொடங்கப்பட்டது தான் வெண்மை புரட்சி. ஸோ அந்த வெண்மை புரட்சியின் தந்தை யார் அப்படின்னா டாக்டர் வர்கீஸ் குரியன். MS சுவாமிநாதன் அப்படின்னா பசுமை புரட்சியின் தந்தைன்னு சொல்லலாம். உலகிலேயே அதிக அளவில் முட்டையிடும் கோழி இனம் எதுவாக பாடப்பகுதியில் குறிப்பிடப்பட்டுள்ளது? உலகிலேயே அதிக அளவு முட்டையிடும் கோழி இனம் வெள்ளை லெக்கான். பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள ஊட்டச்சத்து விவரங்களின்படி ஒரு முட்டையில் காணப்படும் புரதத்தின் சரியான சதவிகிதம் எவ்வளவு? ஒரு முட்டையில் காணப்படும் புரதத்தின் சரியான சதவிகிதம் 21% புரோட்டீன் இருக்குது ஒரு முட்டையில். வேளாண்மை சார்ந்த பின்வரும் புரட்சிகளை அவற்றின் துறைகளுடன் சரியாக பொருத்துக. வேளாண்மை புரட்சிகள் அதோடைய துறைகள். வெள்ளி புரட்சி அப்படின்னா முட்டையை வந்து குறிக்கும். வெள்ளி புரட்சி முட்டை உற்பத்தி அண்ட் கோழி பண்ணைன்னு சொல்லலாம். தங்க புரட்சி தேன் மற்றும் தோட்டக்கலையோடு தொடர்புடையது. மஞ்சள் புரட்சி எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தி. வெள்ளி புரட்சி முட்டை அல்லது கோழி பண்ணை. வெள்ளை அப்படின்னா பால், வெண்மை புரட்சி. வெள்ளி அப்படின்னா முட்டை. தங்க புரட்சி தேன் அல்லது தோட்டக்கலை. மஞ்சள் புரட்சி எண்ணெய் வித்துக்கள். நெக்ஸ்ட்டு, தேனீக்கள் குறித்த பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. ராணி தேனி ஒரு கூட்டில் உள்ள மிகப்பெரிய உறுப்பினர் ஆகும். இது ஒரு நாளைக்கு சுமார் 2000 முட்டைகள் வரை இடும். கரெக்டு தான். ராணி தேனி தான் ஒரு கூட்டிலே மிகப்பெரிய உறுப்பினர். ஒரு நாளைக்கு சுமார் 2000 முட்டைகள் வரை இடும். ஆண் தேனீக்கள் இனப்பெருக்கத்திறன் உடையவை. இவை கருவுறாத முட்டைகளிலிருந்து உருவாகின்றன. இதன் வாழ்நாள் 57 நாட்கள் ஆகும். இதுவுமே கரெக்டு தான். 2 கூற்றும் சரி. தெரியாதவங்க இது ஒரு இன்ஃபர்மேஷனாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ராணி தேனி தான் ஒரு கூட்டிலேயே மிகப்பெரிய உறுப்பினர் அண்ட் இது சுமார் ஒரு நாளைக்கு 2000 முட்டைகள் வரைக்கும் இடுது. நெக்ஸ்ட்டு, ஆண் தேனீக்கள் பார்த்தோன்னா இனப்பெருக்கத்திறனுடையவை. இவை கருவுறாத முட்டைகளிலிருந்து உருவாகின்றன. இதன் வாழ்நாட்கள் 57 நாட்கள். இரண்டுமே சரி. நெக்ஸ்ட்டு, 1 பவுண்டு தேனை சேகரிப்பதற்காக ஒரு வேலைக்கார தேனி பூக்களை நோக்கி செல்லும் தூரம் உலகத்தை எத்தனை முறை சுற்றி வருவதற்கு சமம்? 1 பவுண்டு தேனை சேகரிக்கிறதுக்கு எவ்வளவு தொலைவு இந்த வேலைக்கார தேனி வந்து போக வேண்டியிருக்கு அப்படின்னா உலகத்தை 3 முறை சுற்றி வருவதற்கு ஆகக்கூடிய தொலைவுக்கு சமம் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, விவசாயத்தில் பூச்சிகளையும் பூஞ்சைகளையும் கட்டுப்படுத்த பயன்படும் கரிம கலவையான பஞ்சகவ்யாவில் பின்வருவனவற்றில் எது சேர்க்கப்படுவது இல்லை?
விவசாயத்தில் பூச்சிகளையும் பூஞ்சைகளையும் கட்டுப்படுத்த பயன்படும் கரிம கலவையான பஞ்சகவ்யாவில் ரசாயன யூரியா வந்து சேர்க்கப்படாது. ஸோ மற்ற எல்லாமே சாணம், கோமியம், பால், தயிர், வெல்லம், நெய் இதெல்லாமே சேர்க்கப்படும். மண்புழு உரம் தயாரிப்பதற்கு பொதுவாக பயன்படுத்தப்படும் குறிப்பிட்ட மண்புழு வகைகள் எவை? மண்புழு உரம் தயாரிப்பதற்கு பொதுவாக இந்த வகைகள் தான் வந்து பயன்படுத்துவாங்க. அது என்னலாம் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, ரெட் விக்லஸ், ஐரோப்பிய நைட் கிராலஸ், ஆப்பிரிக்கன் நைட் கிராலஸ். இந்த வகை மண்புழுக்கள் பயன்படுத்தி தான் பொதுவாக மண்புழு உரம் தயாரிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் கோழிப்பண்ணை தொழிலில் சிறந்து விளங்கும் மாவட்டம் எது? தமிழ்நாட்டில் கோழிப்பண்ணை தொழிலில் சிறந்து விளங்கும் மாவட்டம் நாமக்கல். இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் காணப்படும் எருமை மாட்டின் இனங்களில் பின்வருவனவற்றில் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது? ஸோ மாட்டினங்கள் அது எந்த மாநிலத்துக்குரியது? அதில் தவறான இணை. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஸோ மற்ற எல்லாமே கரெக்டாக இருக்குது. முர்ரா அப்படிங்கிற மாட்டினம் பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம் மாநிலங்கள் சேர்ந்தது. பாதாவரி உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் சேர்ந்தது. மெக்சானா குஜராத். சுருதி அப்படிங்கிறது வந்து குஜராத் அண்ட் ராஜஸ்தான் சேர்ந்தது வரும். மத்திய மற்றும் தென்னிந்தியா அப்படிங்கிறது வந்து நாக்புரி அப்படிங்கிற மாட்டினங்கள் வரும். ஓகேவா? ஸோ நமக்கு தவறானது வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு, தேனீ வளர்ப்பு முறைக்கு ஆங்கிலத்தில் என்ன பெயர்? தேனீ வளர்ப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா எப்பிகல்ச்சர்னு சொல்லலாம். தேனீக்களின் கூட்டில் உள்ள வேலைக்கார தேனீகள் குறித்து பின்வரும் கூற்றுகளில் எது தவறானது? வேலைக்கார தேனீகள் குறித்த கூற்றுகளில் தவறானது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. வாழ்நாள்கள் 57 நாட்கள் வந்து ஆண் தேனீகளுடைய வாழ்நாள்கள்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். ஸோ இது வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. மற்ற எல்லாமே கரெக்டு. வேலைக்கார தேனீக்கள் அப்படின்னா இனப்பெருக்கம் செய்ய இயலாத பெண் தேனீகள் தான் வந்து வேலைக்கார தேனீகள்னு சொல்லப்படுது. தேன் சேகரித்தல், கூட்டை பாதுகாத்தல் இவற்றின் பணியாகும். இதுவும் கரெக்டு. நெக்ஸ்ட்டு, தேனீக்களின் குழுவில் மிகச்சிறிய உறுப்பினர்கள் இவை அப்படிங்கிறாங்க. அண்ட் இதில் தப்பானது வந்து 57 நாட்கள் அப்படிங்கிறது இதோடைய வாழ்நாள் வந்து கிடையாது. ஓகேவா? ஸோ தவறான கூற்று ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு, மண்ணிற்குள் சென்று உழவு செய்வதோடு வேர்முண்டுகளில் நைட்ரஜனை சேமித்து மண்ணரிப்பை தடுக்கும் உரம் எது? மண்ணிற்குள் சென்று உழவு செய்வதோடு வேர்முண்டுகளில் நைட்ரஜனை சேமித்து மண் அரிப்பை தடுக்கும் உரம் பசுந்தாள் உரம். உலகிலேயே கால்நடைகளின் எண்ணிக்கையில் முதலிடம் வகிக்கும் நாடு? உலகிலேயே கால்நடைகளின் எண்ணிக்கையில் முதலிடம் வகிக்கும் நாடு இந்தியா. கால்நடைகளுக்கு பாத நோய் மற்றும் வாய் தொடர்பான நோய்களை உருவாக்கும் காரணி? பாத நோய் மற்றும் வாய் தொடர்பான நோய்களை உருவாக்கும் காரணி பாக்டீரியாவா, வைரஸா, பூஞ்சையான்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி, வைரஸ். தமிழ்நாட்டில் காணப்படும் காங்கேயம் மாட்டின் பூர்வீகம் எந்த மாவட்டம்? தமிழ்நாட்டில் காணப்படும் காங்கேயம் மாட்டின் பூர்வீகம் திருப்பூர். நெக்ஸ்ட், கால்நடைகளுக்கு ஏற்படும் ஆந்த்ராக்ஸ் நோய் எந்த நுண்ணுயிரியால் ஏற்படுகிறது? வாயில் ஏற்படக்கூடிய நோய்கள் வந்து வைரஸ்னால் ஏற்படுது. ஆந்த்ராக்ஸ் அப்படிங்கிற நோய் வந்து பாக்டீரியாவால் ஏற்படக்கூடிய நோய். நெக்ஸ்ட், யூனிட் 2லேருந்து பார்த்துடலாம். புலிகள் பாதுகாப்பு திட்டம் இந்தியாவில் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? புலிகள் பாதுகாப்பு திட்டம் 1973 ஏப்ரல் 1. 1973 ஏப்ரல் 1. இந்த திட்டத்தை வந்து 1972 வகுத்திருப்பாங்க. பட் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு, தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து 1973 ஏப்ரல் 1. புலிகள் பாதுகாப்பு திட்டம். நெக்ஸ்ட், பொறுத்துக. தேசிய பூங்காக்கள் அவை அமைந்துள்ள மாநிலங்கள். தேசிய பூங்காக்கள் அமைந்துள்ள மாநிலங்கள். ஜிம் கார்பெட் வந்து உத்தரகாண்ட் மாநிலம். ஜிம் கார்பெட் உத்தரகாண்ட். கிர் குஜராத். காசிரங்கா அஸ்ஸாம் மாநிலத்தில் அமைஞ்சிருக்கும். காசிரங்கா தேசிய பூங்கா அஸ்ஸாம். கன்ஹா மத்திய பிரதேசம். ஜிம் கார்பெட் உத்தரகாண்ட், கிர் குஜராத், காசிரங்கா அஸ்ஸாம், கன்ஹா மத்திய பிரதேசம். இதெல்லாமே முக்கியமான கேள்விகள். நெக்ஸ்ட்டு, பன்னாட்டு இயற்கை பாதுகாப்பு சங்கத்தின் சிவப்பு தரவு புத்தகத்தில் உள்ள வண்ண குறியீடுகளில் அழியும் நிலையில் உள்ள உயிரினங்களை குறிக்கும் நிறம் எது?
பன்னாட்டு இயற்கை பாதுகாப்பு சங்கத்தில் ஒரு புக் இருக்குது, ரெட் டேட்டா புக் அப்படின்னு சொல்லிட்டு, சிவப்பு தரவு புத்தகம். ஸோ அதில் வந்து அழியும் நிலையில் உள்ள உயிரினங்களை குறிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற நிறம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி, சிவப்பு. அழியும் நிலையில் உள்ள விலங்குகளை குறிக்கும் நிறம் சிவப்பு. ஸோ மற்ற நிறங்களை பற்றி பார்க்கலாம். கருப்பு வந்து ஆல்ரெடி அழிந்த நிலையில் இருக்கக்கூடிய விலங்குகளை குறிக்கிறதுக்கு கருப்பு நிறம். அழியும் நிலையில் இருக்கக்கூடியதுக்கு சிவப்பு நிறம். அருகிய நிலைக்கு வெள்ளை நிறம். மீண்ட நிலையை குறிக்கிறதுக்கு பச்சை நிறம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு, தமிழ்நாட்டில் உள்ள பறவைகள் சரணாலயங்களை அவற்றின் மாவட்டங்களுடன் சரியாக பொருத்துக. தமிழ்நாட்டில் உள்ள பறவைகள் சரணாலயங்களை அவற்றின் மாவட்டங்களுடன் சரியாக பொருத்துக. பறவைகள் சரணாலயங்கள்: காரைவெட்டி பறவைகள் சரணாலயம் அரியலூர் மாவட்டத்தில் இருக்குது. காரைவெட்டி, அரியலூர். வடுவூர் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குது. வடுவூர், வாரூர். ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. வடுவூர், வாரூர். வடுவூர் பறவைகள் சரணாலயம் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குது. விராலிமலை வந்து திருச்சியில் இருக்குது. விராலிமலை திருச்சி. கோடியக்கரை நாகப்பட்டினம். காரைவெட்டி, அரியலூர், வடுவூர், திருவாரூர், விராலிமலை திருச்சி, கோடியக்கரை நாகப்பட்டினம். ஆன்சர் 3, 1, 2, 4. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு, இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வாழும் உயிரினங்களின் எண்ணிக்கை 10 ஆண்டுகளில் எத்தனை சதவீதம் குறைந்தால் அது அழியும் நிலையில் உள்ள உயிரினமாக கருதப்படும்? இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வாழும் உயிரினங்களின் எண்ணிக்கை 10 ஆண்டுகளில் எவ்வளவு சதவீதம் குறைஞ்சி அப்படின்னா அது அழியும் நிலையில் உள்ள உயிரினமாக கருதப்படும். ஸோ ஆன்சர் 50 முதல் 70% வரை குறைஞ்சிருச்சு 10 ஆண்டுகள் அப்படின்னா அது அழியும் நிலையில் உள்ள உயிரினம். கீழ்கண்டவற்றில் எது துண்டாதல் முறையில் பாலிலா இனப்பெருக்கம் செய்யும் உயிரினத்துக்கு எடுத்துக்காட்டு? துண்டாதல் முறையில் பாலிலா இனப்பெருக்கம் செய்யும் உயிரினத்துக்கு எடுத்துக்காட்டு நட்சத்திர மீன். இதெல்லாம் முக்கியமான கேள்விகள். ஸோ மற்றது பார்க்கலாம். ஹைட்ரா அப்படிங்கிற உயிரினம் வந்து மொட்டு விடுதல் முறையில் வந்து இனப்பெருக்கம் செய்கிறது. ஹைட்ரா மொட்டு விடுதல் முறையில் இனப்பெருக்கம். அமீபா வந்து பிளவி பெருக்க முறையில் இனப்பெருக்கம் செய்கிறது. முண்டந்துறை வனவிலங்கு சரணாலயம் தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? முண்டந்துறை வனவிலங்கு சரணாலயம் புலிகள் காப்பகம் சொல்லலாம், திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது. இந்திய நீலச்சிலுவை அமைப்பு எந்த ஆண்டு எங்கு தோற்றுவிக்கப்பட்டது? ப்ளூ கிராஸ் ஆஃப் இந்தியா எந்த ஆண்டு எங்கு தோற்றுவிக்கப்பட்டது? 1959ஆம் ஆண்டு சென்னையில் தோற்றுவிக்கப்பட்டிருக்கும். விலங்குகளின் நலனுக்காக கேப்டன் வி சுந்தரம் என்பவரால் 1950 சென்னையிலிருந்து தொடங்கப்பட்டிருக்கும் ப்ளூ கிராஸ் ஆஃப் இந்தியா. பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, மன்னார் வளைகுடா தேசிய பூங்கா ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. கரெக்ட் தான். மன்னார் வளைகுடா தேசிய பூங்கா ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. கிண்டி தேசிய பூங்கா தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னையின் மையப்பகுதியில் அமைந்துள்ளது. இதுவுமே கரெக்டு. ஸோ 2 கூற்றுமே சரி. நெக்ஸ்ட்டு, ஒற்றை கொம்பு காண்டாமிருகங்களை பாதுகாப்பதில் உலக புகழ்பெற்ற மற்றும் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளமாக அறிவிக்கப்பட்ட தேசிய பூங்கா இது? ஸோ இதுக்கு ஆன்சர் காசிரங்கா தேசிய பூங்கா. ஒற்றை கொம்பு காண்டாமிருகங்களை பாதுகாக்கக்கூடிய பூங்கா என்ன அப்படின்னா காசிரங்கா தேசிய பூங்கா. இது வந்து உலக புகழ் பெற்றது அண்ட் யுனெஸ்கோ பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்ட ஒன்று. ஓகேவா? ஒற்றை கொம்பு காண்டாமிருகம்னா காசிரங்கா தேசிய பூங்கா. நெக்ஸ்ட்டு, வண்ணத்து பூச்சியின் வாழ்க்கை சுழற்சியில் கூட்டுப்புழு அதாவது பியூபா அப்படிங்கிறது எத்தனையாவது வளர்ச்சி நிலைன்னு கேட்குறாங்க. வண்ணத்து பூச்சியின் வாழ்க்கை சுழற்சியில் கூட்டுப்புழு அல்லது பியூபா எத்தனையாவது வளர்ச்சி நிலை? ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, 3வது நிலை. ஸோ மொத்தமாக வண்ணத்து பூச்சியின் வாழ்க்கை சுழற்சியில் 4 நிலைகள் இருக்குது. என்னெல்லாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நிலை முட்டை. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து முட்டை. அதிலிருந்து லார்வா வந்து உற்பத்தி ஆகும். அதை புழு இல்லைன்னா வளரின்னு சொல்கிறாங்க. முட்டையிலேருந்து லார்வா, அந்த லார்வாலேருந்து பியூபா கூட்டுப்புழு. ஸோ அதுதான் வந்து கேட்டிருக்காங்க. 3வது நிலை, 3rd ஸ்டேஜ். அண்ட் நெக்ஸ்ட்டு 4th ஒன் மூடு வளர்ச்சி பெற்ற வண்ணத்துப்பூச்சி. ஸோ இந்த மாதிரி 4 நிலைகள் வண்ணத்துப்பூச்சியுடைய வாழ்க்கை சுழற்சியில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பொறுத்துக விலங்குகள் அவற்றின் இனப்பெருக்க வகை. ஃபர்ஸ்ட் ஒன், தவளையின் இனப்பெருக்க வகை வந்து
வெளிக்கருவுறுதல் முறை. தவளை வெளிக்கருவுறுதல் முறை. பூனை குட்டியினும் விலங்கு. அமீபா ஆல்ரெடி பார்த்துருப்போம், பிளவி பெருக்கும் முறை. பவளப்பாறைகள் மொட்டு விடுதல். ஹைட்ராவும் பார்த்துருப்போம், ஹைட்ராவும் மொட்டு விடுதல் இல்லையா? ஸோ தவளை வெளிக்கருவுறுதல், பூனை குட்டியினும் விலங்கு, அமீபா பிளவி பெருக்கம், பவளப்பாறைகள் மொட்டு விடுதல். ஸோ ஆன்சர் 4, 1, 2, 3. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், சமீபத்தில் தமிழ்நாட்டின் சென்னையில் உள்ள தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தில் ஒரு பசுவின் வயிற்றிலிருந்து எத்தனை கிலோ நெகிழி கழிவுகள் அகற்றப்பட்டன? சமீபத்தில் தமிழ்நாட்டின் சென்னையில் உள்ள தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தில் ஒரு பசுவோடைய வயிற்றிலிருந்து 52 கிலோ நெகிழி கழிவுகள் அகற்றப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட்டு, தமிழ்நாட்டின் மாவட்டங்களையும் அங்குள்ள சரணாலயங்களையும் சரியாக பொறுத்துக. தமிழ்நாட்டின் மாவட்டங்களையும் அங்குள்ள சரணாலயங்களையும் சரியாக பொறுத்துக. மேகமலை வனவிலங்கு சரணாலயம் தேனி மாவட்டத்தில் இருக்குது. மேகமலை வனவிலங்கு சரணாலயம் தேனி மாவட்டம். வண்டலூர் வனவிலங்கு சரணாலயம் சென்னை மாவட்டம். ஸோ சென்னையா செங்கல்பட்டான்னு சொல்லுங்கள், ஓகேவா? வண்டலூர் சென்னை வருமா செங்கல்பட்டான்னு தெரில, ஸோ டவுட்டு. நெக்ஸ்ட்டு, வேடந்தாங்கல் செங்கல்பட்டு மாவட்டம். வேடந்தாங்கல் செங்கல்பட்டு. சாம்பல் நிற மலை அணில் விருதுநகர் மாவட்டம். மேகமலை வனவிலங்கு சரணாலயம் தேனி மாவட்டம். வேடந்தாங்கல் செங்கல்பட்டு. சாம்பல் நிற மலை அணில் சரணாலயம் விருதுநகர். வண்டலூர் மட்டும் எனக்கு டவுட்டாக இருக்குது, சென்னையா செங்கல்பட்டா அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு, இந்தியாவின் மிக பழமையான பறவைகள் சரணாலயம் இது. இந்தியாவின் மிக பழமையான பறவைகள் சரணாலயம் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் தான். செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்குது, ஓகேவா? இந்தியாவின் மிக பழமையான பறவைகள் சரணாலயம் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் இது செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்குது. கீழ்கண்டவற்றில் இந்தியாவில் அழியும் நிலையில் உள்ள தாவர இனத்திற்கு எடுத்துக்காட்டு. இந்தியாவில் அழியும் நிலையில் உள்ள தாவர இனத்திற்கு எடுத்துக்காட்டு இவை அனைத்தும். இந்திய மல்லு அப்படிங்கிற தாவரம், செங்காந்தல் மலர், குடைமரம், இதெல்லாமே இந்தியாவில் அழியும் நிலையில் இருக்கக்கூடிய தாவர இனங்கள். நெக்ஸ்ட்டு, விலங்குகளின் உடலில் கருவுறுதல் நடைபெற்று முட்டையிடாமல் நேரடியாக குட்டிகளை ஈன்று இனப்பெருக்கம் செய்யும் விலங்குகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? கருவுறுதல் நடைபெற்று முட்டையிடாமல் நேரடியாக குட்டிகளை ஈனும் இனப்பெருக்கம். ஸோ கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்குது, குட்டி இன விலங்குகள். ஸோ இந்த ஒரு வேர்டுக்காக தான் ஆட் பண்ணியிருக்கேன். விவி பாரஸ் சொல்லிட்டு அழைக்கப்படுது, ஓகேவா? குட்டி இன விலங்குகளுக்கு இன்னொரு பேர் விவி பாரஸ், முட்டையிடும் விலங்குகளுக்கு ஓவி பாரஸ்ன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, தமிழ்நாட்டில் இந்திரா காந்தி தேசிய பூங்கா எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? தமிழ்நாட்டில் இந்திரா காந்தி தேசிய பூங்கா கோயமுத்தூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. நெக்ஸ்ட்டு, வண்ணத்துப்பூச்சியின் லார்வா நிலை எனப்படும் கம்பளிப்பூச்சி முட்டையிலிருந்து வெளிவந்தவுடன் எவற்றை முதன்மையான உணவாக உட்கொள்ள தொடங்குகிறது? வண்ணத்துப்பூச்சியின் லார்வா நிலை எனப்படும் கம்பளிப்பூச்சி முட்டையிலிருந்து வெளிவந்தவுடன் இலைகள் மற்றும் பூக்களை முதன்மையான உணவாக உட்கொள்ள தொடங்குகிறது. நெக்ஸ்ட்டு, கீழ்கண்டவற்றில் எந்த உயிரினங்கள் ஸ்போர்கள் எனப்படும் சிதறல்கள் மூலம் பாலியல் இனப்பெருக்கம் செய்கின்றன? ஸ்போர்கள் முறையில் பாலியல் இனப்பெருக்கம் செய்யக்கூடியவை இவை அனைத்துமே புரோட்டோசுவாக்கள், பாக்டீரியாக்கள், தாவரங்கள் மற்றும் பூஞ்சைகள். இது பாலியல் இனப்பெருக்க வகையில் வரக்கூடியது. நெக்ஸ்ட்டு, வண்ணத்துப்பூச்சியின் முட்டையிலிருந்து புழு வெளியே வருவதற்கு எத்தனை நாட்கள் ஆகும்? வண்ணத்துப்பூச்சியின் முட்டையிலிருந்து புழு வெளியே வர 5 நாட்கள் ஆகும். வண்ணத்துப்பூச்சியின் வாழ்க்கை சுழற்சி காலம் சராசரியாக எவ்வளவு காலம் நடைபெறலாம்? வாழ்க்கை சுழற்சி 4 நிலைகளுக்கு பார்த்துருக்கோம். அதனுடைய காலம் மொத்தமாக எவ்வளோ அப்படின்னா 1 மாதம் முதல் 1 வருடம் வரை நிகழலாம். தவளை போன்ற நீர்நில வாழ்விகள் தங்கள் ஆரம்ப நிலையில் எங்கு வாழ்கின்றன மற்றும் எத்தனை முட்டைகளை இடுகின்றன? இதில் கொஸ்டின் ஆன்சர் இருக்குது. தவளை போன்ற நீர்நில வாழ்விகள் அப்படின்னா நீரிலே வாழும், நிலத்திலே வாழும். ஆரம்ப காலத்தில் எங்கே வாழும் அப்படின்னா நீரில் தான் வாழும், ஓகேவா? நீரில் வாழ்கின்றன. அவை எத்தனை முட்டைகளை இடும் அப்படின்னா 1000 கணக்கிலிருந்து லட்சக்கணக்கான முட்டைகளை இடுகின்றன. இந்தியாவில் தற்போது அழியக்கூடிய அபாய நிலையில் உள்ள விலங்கினங்களில் வேகமாக ஓடக்கூடிய எந்த விலங்கு மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது? ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, பனிச்சிறுத்தை. பன்னாட்டு இயற்கை பாதுகாப்பு சங்கத்தின் சிவப்பு தரவு புத்தகத்தில் அருகிய நிலை உயிரினங்களை குறிக்க பயன்படும் வண்ண குறியீடு வெள்ளை. ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நான்.
நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டில் அமைந்துள்ள முக்குருத்தி தேசிய பூங்கா எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? முக்குருத்தி தேசிய பூங்கா நீலகிரி மாவட்டம். தமிழ்நாட்டின் மிகவும் புகழ்பெற்ற முதுமலை தேசிய பூங்கா இதுவுமே நீலகிரி மாவட்டத்தில் தான் இருக்குது. விலங்குகளை வதை செய்வதை தடுத்தல் சட்டத்தின் கீழ் தொடங்கப்பட்ட நீலச்சிலுவை அமைப்பின் முதன்மை நோக்கம் என்னவாக இருந்தது? நீலச்சிலுவை ப்ளூ கிராஸ் விலங்குகளை வதை செய்வதை தடுத்தல் இந்த சட்டத்தின் கீழே தான் ஏற்படுத்தப்பட்டிருக்கும். இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா விலங்குகளை காப்பாற்றல் மற்றும் புறக்கணிக்கப்பட்ட விலங்குகளுக்கு இல்லமளித்தல். மேற்கு வங்கத்தில் உள்ள சுந்தர்பன் தேசிய பூங்கா முதன்மையாக எந்த விலங்குகளின் காப்பகமாக விளங்குகிறது? சுந்தர்பன் தேசிய பூங்கா மேற்கு வங்கத்தில் இருக்குது. இது எந்த விலங்குகளின் காப்பகமாக இருக்குது அப்படின்னா வங்கப்புலிகள். ஒற்றை கொம்பு காண்டாமிருகத்துக்கு நம்ம ஒன்று பார்த்துருப்போம், காசிரங்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் எக்ஸ்ட்ரா இன்ஃபோ இருக்குது. மேற்கு வங்கத்தில் சுந்தர்பன் தேசிய பூங்கா இருக்குது. இது புலிகளின் காப்பகமாகவும் கங்கை நதியின் டெல்டா பகுதியில் அமைந்துள்ள உலகிலேயே மிகப்பெரிய சதுப்பு நில காடுகளின் பாதுகாப்பிடமாகவும் இது திகழ்து. ஓகேவா? நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டின் கங்கை நதியின் டெல்டா பகுதியில் அமைந்துள்ள சதுப்பு நில காடுகளில் வங்கப்புலிகள் தவிர வேறு எந்த நீர்வாழ் உயிரினங்கள் காணப்படுகிறது? தமிழ்நாட்டின் கங்கை நதியின் டெல்டா பகுதியில் அமைந்துள்ள சதுப்பு நில காடுகளில் வங்கப்புலிகள் தவிர கடல் ஆமைகள் மற்றும் டால்ஃபின்களும் இருக்குது. தமிழ்நாட்டில் உள்ள சாம்பல் நிற மலை அணில் வனவிலங்கு சரணாலயம் விருதுநகர் மாவட்டத்தில் இருக்குது. சாம்பல் நிற மலை அணில் வனவிலங்கு சரணாலயம். கருவுற்ற முட்டையான சைக்கோட் மீண்டும் மீண்டும் பிளவுற்று செல்களின் தொகுப்பை உருவாக்கி திசுக்களாகவும் உறுப்புகளாகவும் வளர்ச்சியடைந்து தோன்றும் முழு உடல் அமைப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கருவுற்ற முட்டைக்கு சைக்கோட்டின் பேர். இது மீண்டும் மீண்டும் பிளவுற்று செல்களின் தொகுப்பை உருவாக்கி முழு உடலமைப்பாக மாறக்கூடிய நிலை கரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு யூனிட் 3 வளிமண்டல அடுக்குகள் மற்றும் அவற்றின் பண்புகள் குறித்த பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. ஃபர்ஸ்ட் ஒன், வளிமண்டலத்தின் மிக தாழ்வான அடுக்கு அடிவளிமண்டலம், ட்ரோபோஸ்பியர்னு சொல்லலாம். வளிமண்டலத்தின் மிக தாழ்வான அடுக்கு அடி வளிமண்டலம், ட்ரோபோஸ்பியர். மொத்த காற்றில் 75% இந்த அடுக்கில் காணப்படுகிறது. நெக்ஸ்ட்டு படைமண்டலம், அதாவது ஸ்ட்ரேட்டோஸ்பியரில் நீராவி காணப்படுவது இல்லை. ஓகேவா? கரெக்டு தான் இது. படைமண்டலம் சொல்லப்படக்கூடிய ஸ்ட்ரேட்டோஸ்பியரில் நீராவி காணப்படுவது இல்லை. இதனுடைய வெப்பநிலை -55 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு காணப்படும். நெக்ஸ்ட்டு விண்கற்கள் இடைமண்டலத்திற்குள் நுழையும் போது எரிந்து விடுகின்றன. ஸோ வளிமண்டலத்தில் பல அடுக்குகள் இருக்குது. அதில் 3 அடுக்குகள் பற்றி அதோடைய மேஜர் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரோபோஸ்பியரில் இதுதான் மிக தாழ்வான அடுக்கு. அதில் 75% காற்று இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரேட்டோஸ்பியரில் நீராவியே காணப்படாது. இதோடைய வெப்பநிலை -55 டிகிரி செல்சியஸ். நெக்ஸ்ட்டு மீசோஸ்பியரில் விண்கற்கள் நுழையும் போது எரிந்து விடுகின்றன. இந்த 3 கூற்றுமே சரி, அனைத்தும் சரி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்தியாவின் பாராகிளைடிங் தலைநகரம் என்று அழைக்கப்படும் இடம். கேபிட்டல் ஆஃப் பாராகிளைடிங் இன் இந்தியா. இந்தியாவின் பாராகிளைடிங் தலைநகரம் என்ன அப்படின்னா பீர் பில்லிங், இமாச்சல் பிரதேசத்தில் இருக்கக்கூடியது. ஸோ இமாச்சல் பிரதேசத்தில் ஜோதிந்தர் நகர் பள்ளத்தாக்கில் பீர் பில்லிங் அப்படிங்கிற மலை பிரதேசம் இருக்குது. இதுதான் பாராகிளைடிங் விளையாட்டின் தலைநகரம் சொல்லிட்டு அழைக்கப்படுது. தமிழ்நாட்டில் இதுக்கு நீலகிரி மலையை ஏற்ற இடம்னு சொல்கிறாங்க. ஏலகிரி மலை. மாசுபாடு, பொல்யூஷன் என்ற ஆங்கில வார்த்தை பொல்யூர் என்ற எந்த மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது? அதன் பொருள் என்ன? பொல்யூஷன் அப்படிங்கிற ஆங்கில வார்த்தை பொல்யூர் அப்படிங்கிற எந்த மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது? அதோடைய பொருள் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி. பொல்யூர் அப்படிங்கிற லத்தீன் மொழி சொல்லிருந்து பெறப்பட்டது. அதோடைய பொருள் அழுக்காக்குதல் அல்லது தூய்மைக்கேடு அடைதல். காசநோய் டியூபர்குலோசிஸ் தடுப்பு மற்றும் விழிப்புணர்வு தொடர்பான பின்வரும் தகவல்களில் தவறான இணையை கண்டறிக. காசநோய் பற்றிய தவறான கூற்று. இதை உருவாக்கும் உயிரி மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். கரெக்டு தான். தேசிய காசநோய் கட்டுப்பாட்டு திட்டம் 1962 கொண்டு வரப்பட்டது. கரெக்டு. உலக காசநோய் ஒழிப்பு தினம் மார்ச் 24. இதுவுமே கரெக்ட். மார்ச் 22 உலக நீர் தினம். அதுலேருந்து 2 நாள் கூட்டினா மார்ச் 24 உலக காசநோய் ஒழிப்பு தினம். ஸோ ஃபஸ்ட்டு 3மே கரெக்டு. காசநோய் உருவாக்கக்கூடிய உயிரி மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிற பாக்டீரியா.
தேசிய காசநோய் கட்டுப்பாட்டு திட்டம் 1962 கொண்டு வந்திருப்பாங்க. உலக காசநோய் ஒழிப்பு தினம் மார்ச் 24. ஸோ இதில் 4th ஒன்று வந்து தப்பாக இருக்குது. பாதிக்கப்படும் முக்கிய பகுதி வந்து தொண்டை மற்றும் சுவாச பகுதியின் மேற்பகுதியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து தவறு. ஓகேவா? காசநோயால் பாதிக்கப்படும் முக்கிய பகுதி என்ன அப்படின்னா நுரையீரல் அப்படின்னா கரெக்ட். தொண்டை மற்றும் சுவாச பகுதியின் மேற்பகுதி அப்படின்னா டிப்தீரியா, அதாவது தொண்டை அடைப்பு நோயால் பாதிக்கப்படக்கூடிய பகுதி. காசநோயால் பாதிக்கப்படும் முக்கிய பகுதி நுரையீரல். டிப்தீரியா அதாவது தொண்டை அடைப்பாக தான் இந்த அறிகுறி வந்து வரும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பொறுத்துக. காற்று வழி பரவும் நோய்கள் வைரஸ் நோய்கள், இந்த காரணமான வைரஸ் வந்து பொருத்தணும். அம்மைக்கட்டு, சாதாரண சளி, ரூபெல்லா வைரஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான். ஓகேவா? அம்மைக்கட்டுக்கு காரணமான வைரஸ் மீசோ வைரஸ். அம்மைக்கட்டு மீசோ வைரஸ். சாதாரண சளி வந்து ரினோ வைரஸ். தட்டம்மை வாரிசெல்லா ஜோஸ்டர் வைரஸ். தட்டம்மை வாரிசெல்லா. மணல்வாரி அம்மை ரூபெல்லா. அம்மைக்கட்டு மீசோ வைரஸ், சாதாரண சளி ரினோ வைரஸ், தட்டம்மை வாரிசெல்லா, மணல்வாரி ரூபெல்லா. நெக்ஸ்ட்டு வளிமண்டலத்தில் காணப்படும் வாயுக்களின் சதவீத அடிப்படையில் சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும். ஆக்சிஜன் அண்ட் நைட்ரஜனுடைய அளவுகள் அடிப்படையில் சரியானது. ஆன்சர் ஆப்ஷன் பி. வளிமண்டலத்தில் காணப்படக்கூடிய காற்றில் நைட்ரஜன் அளவு 78%, ஆக்சிஜனின் அளவு 21% இருக்கும். நெக்ஸ்ட்டு வளிமண்டல அடுக்குகள் குறித்த பின்வரும் இணைகளில் சரியான ஆங்கில கலைச்சொல்லை கொண்டிராத இணை. ஸோ 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி தான் தப்பு. அடி வளிமண்டலம் அப்படின்னா ட்ரோபோஸ்பியர் கரெக்டு. படை மண்டலம் அப்படின்னா ஸ்ட்ரேட்டோஸ்பியர். இடைமண்டலம்னா மீசோஸ்பியர். வெப்ப வளிமண்டலம் அப்படின்னா எக்ஸோஸ்பியர் வந்து வராது. ஸோ இப்போ கரெக்டானது என்ன தெரிஞ்சால் சொல்லுங்கள். வெப்ப வளிமண்டலத்துக்கு இங்கிலீஷில் என்ன பேர்? ஸோ இதுலேயே இருக்குது பாருங்கள். வெப்ப வளிமண்டலம் அப்படின்னா தெர்மோஸ்பியர். புற வளிமண்டலம் தான் வந்து எக்ஸோஸ்பியர் சொல்லிட்டு அழைக்கப்படுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வளிமண்டல அடுக்குகள் கீழே இருந்து மேலாக அமைந்துள்ள சரியான வரிசை எது? வளிமண்டல அடுக்குகளில் கீழிருந்து மேலாக அமைந்த சரியான வரிசை எது? ஸோ ஆல்ரெடி ஒரு கொஸ்டினில் பார்த்துருப்போம். மிக தாழ்வான மண்டலம் வந்து அடி வளிமண்டலம் சொல்லிட்டு பார்த்துருப்போம். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு வரும். ஆன்சர் ஆப்ஷன் ஏயா பியா? ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஃபஸ்ட்டு ஒன் கீழேருந்து மேலாக போகும்போது ஃபஸ்ட்டு அடி வளிமண்டலம், அடுத்து படை, அடுத்து இடை, நெக்ஸ்ட்டு வெப்பம், அடுத்து புற வளிமண்டலம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வளிமண்டலத்தின் எந்த அடுக்கில் ஓசோன் மண்டலம் அமைந்துள்ளது? வளிமண்டலத்தில் எந்த அடுக்கில் ஓசோன் மண்டலம் அமைந்துள்ளது? ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, படை மண்டலத்தில் அமைந்திருக்குது. ஓகேவா? ஸோ இதுக்கு இங்கிலீஷ் டேர்ம் என்ன சொன்னால் சொல்லுங்கள். இப்போ தான் பார்த்துருப்போம். நெக்ஸ்ட்டு ஓசோன் அடுக்கு பூமியின் பரப்பை எந்த கதிர்களின் பாதிப்பிலிருந்து பாதுகாக்கிறது? ஓசோன் அடுக்கு பூமியின் பரப்பை புற ஊதா கதிர்களிலிருந்து பாதுகாக்கிறது. நெக்ஸ்ட்டு பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. மலை ஏறுபவர்கள் தங்களின் மலை ஏறும் பயணத்தின் போது ஆக்சிஜன் உருளைகளை உடன் கொண்டு செல்கிறார்கள். காரணம், உயரம் அதிகரிக்க அதிகரிக்க வளிமண்டலத்தில் காற்றின் அளவு குறைகிறது. கரெக்டு தான். இதனால் ஆக்சிஜனின் அளவும் குறைகிறது. கரெக்ட். ஸோ அதனால தான் வந்து ஆக்சிஜன் உருளைகள் கொண்டு போகிறாங்க. கூற்றும் சரி, காரணமும் சரி, சரியான விளக்கமும் கூட. நெக்ஸ்ட்டு காற்றில் உள்ள எந்த வாயு தாவரங்களின் வளர்ச்சிக்கு மிகவும் பயனுள்ள நைட்ரேட்டுகளாக மாற்றமடைகிறது? காற்றில் உள்ள நைட்ரஜன் வாயு தாவரங்களின் வளர்ச்சிக்கு பயனுள்ள நைட்ரேட்டுகளாக மாற்றமடைகிறது. நெக்ஸ்ட்டு தாஜ்மஹால் நிறமாற்றம் குறித்த பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. கூற்று, ஆக்ராவில் அமைந்துள்ள தாஜ்மஹால் முற்றிலும் வெண்மை நிற சலவை கற்களால் செய்யப்பட்டது. ஆனால் இது சமீப காலங்களில் மஞ்சள் நிறமாக மாறியுள்ளது. காரணம், ஆக்ரா பகுதியில் அமைந்துள்ள தொழிற்சாலைகளின் மூலம் அதிக அளவிலான மாசுபடுத்துவிகள் காற்றில் வெளியிடப்பட்டு 2000 மெட்ரிக் டன் கழிவுகள் அந்நகரில் வெளியேற்றப்படுகின்றன. ஸோ காற்று மாசுபாடு தான் வந்து காரணம் அப்படிங்கிறாங்க. ஸோ கூற்றும் சரி, காரணமும் சரி தான். ஓகேவா? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு குளிர்சாதன பெட்டி, வண்ண தெளிப்பான் மற்றும் தீயணைப்பான் போன்றவற்றில் உபயோகப்படுத்தப்படும் எந்த வேதிப்பொருள் ஓசோன் மூலக்கூறுகளை சிதைக்கிறது? ஸோ பொதுவாக
குளிர்சாதன பெட்டியில் சிஎஃப்சி இருக்குன்னு தெரியும், குளோரோஃப்ளூரோ கார்பன். அது போக வண்ண தெளிப்பான்கள், தீயணைப்பான்கள், ஸோ இதுலேயுமே வந்து குளோரோஃப்ளூரோ கார்பன் இருக்குதுங்காங்க. இது ஓசோன் மூலக்கூறுகளை சிதைக்கிறது. அண்ட் ஒரு சிஎஃப்சி எத்தனை ஓசோன் மூலக்கூறுகளை சிதைக்கும்னு சொல்லிட்டு நம்ம வந்து படிச்சிருப்போம். அது தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு, காற்று மாசுபாட்டினால் காற்றில் சல்ஃபர் டை ஆக்சைடு மற்றும் நைட்ரஜன் ஆக்சைடுகள் கலந்து மழை நீருடன் பூமியில் பொழிவது அமிலமழை அழைக்கப்படுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, கக்குவான் இருமல் என்ற சுவாசப்பாதை நோய் எந்த பாக்டீரியாவால் ஏற்படுகிறது? கக்குவான் இருமல் அப்படிங்கிறது ஒரு சுவாசப்பாதை நோய். இது பாக்டீரியாவில் ஏற்படுத்தப்படுகிறது. எந்த பாக்டீரியா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, போர்ட்டடெல்லா பெர்டுசிஸ். சாதாரண சளி மற்றும் குளிர் காய்ச்சலை உருவாக்கும் நுண்ணுயிரிகள் முறையே. சாதாரண சளி மற்றும் குளிர் காய்ச்சலை உருவாக்கும் நுண்ணுயிரிகள் ரினோ வைரஸ் மற்றும் மிக்சோ வைரஸ். நெக்ஸ்ட்டு, காற்று மாசுபடுதலை தடுக்க நாம் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளில் தவறானது. பொது போக்குவரத்தை உபயோகித்தல். ஆளுக்கு ஒரு வண்டி, ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் பொது போக்குவரத்து உபயோகித்தோம் அப்படின்னா காற்று மாசுபாடு கொஞ்சம் குறையும். நெக்ஸ்ட்டு, புதைப்படிவ எரிபொருள்களை எரிப்பதை குறைத்தல். இதுவும் கரெக்டு தான். சிஎஃப்எல் விளக்குகளுக்கு பதிலாக அதிக மின்சாரம் நுகரும் குண்டு விளக்குகளை பயன்படுத்த அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க, தவறு. தென் அதிக அளவு மரங்களை நடுதல் கரெக்ட். ஸோ நம்ம கேட்டுக்கிறது தவறானது, ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு, பொறுத்துக. வளிமண்டல அடுக்குகள் அதோடைய ஹைட் ரேஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே கீழேருந்து மேலாக அதை வந்து ஆர்டர் படி வரிசைப்படுத்தணும். ஸோ அதை வச்சு நம்ம சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு வந்து அடி வளிமண்டலம் இருந்துச்சு இல்லையா? ஃபஸ்ட் அடுக்கு அடி வளிமண்டலம். இதில் நேராக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது இங்கேயுமே ஏறு வரிசையில் கொண்டு போகணும். ஃபஸ்ட்டு அடி வளிமண்டலம் 0 to 10. நெக்ஸ்ட்டு படை மண்டலம் 10லேருந்து 50. ஓகேவா? இது 1, இது 2. நெக்ஸ்ட்டு மூணாவது இடைமண்டலம் 50லேருந்து 85. அடுத்தது வெப்ப வளிமண்டலம் 85லேருந்து 400. புற வளிமண்டலம் 400 to 1600. ஸோ இந்த ஆர்டர் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா இதை வந்து ஈஸியாக நம்ம போட்டுடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, உரங்களில் உள்ள அதிகப்படியான நைட்ரஜன் நீர்நிலைகளில் கலப்பதால் ஏற்படும் ஊட்டச்சத்து மிகுதிப்பாடு விளைவினால் முதன்மையாக பாதிக்கப்படுவது. உரங்களில் உள்ள அதிகப்படியான நைட்ரஜன் நீர்நிலைகளில் கலப்பதால் ஏற்படும் ஊட்டச்சத்து மிகுதிப்பாடு விளைவினால் அதிகமாக பாதிக்கப்படுவது பச்சை பாசிகள் மற்றும் மீன்கள் உள்ளிட்ட கடல்வாழ் உயிரினங்கள். வளிமண்டலத்தில் காற்று நகரும் விதியான காற்று ஆற்றல் குறித்த பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? ஸோ காற்று வந்து பொதுவாக எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு நகரும், அதான் வந்து கொஸ்டின். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி. இதே மாதிரி நம்ம வெப்பத்தை பற்றியும் பார்த்துருப்போம். வெப்பம் வந்து அதிக வெப்பமுள்ள பாத்திரத்துலேருந்து குறைந்த வெப்பமுள்ள பாத்திரத்துக்கு வந்து கடத்தப்படும். அதே மாதிரி வாயுக்குழுமே வந்து அதிக அழுத்தமுள்ள இடத்துலேருந்து குறைந்த அழுத்தமுள்ள இடத்துக்கு வந்து செல்கின்றன. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, வாயிலிருந்து வரும் நீர்த்துளிகள் மூலம் பரவி மேல் சுவாச பாதையை தாக்கி பரோடிட் சுரப்பி பெரிதாதல் மற்றும் தாடை அசைவு கடினமாதல் போன்ற அறிகுறிகளை தோற்றுவிக்கும் காற்று வழி பரவும் வைரஸ் நோய் இது. ஸோ இந்த அறிகுறிகளை கொண்ட நோய் ஆன்சர் அம்மைக்கட்டு. மோட்டார் வாகனங்களால் வெளியேற்றப்படும் வாயு இது. மோட்டார் வாகனங்களால் வெளியேற்றப்படும் வாயு கார்பன் மோனாக்சைடு. வளிமண்டலத்தில் உள்ள ஓசோன் அடுக்கில் ஓசோன் துளை விழுவது முதலில் எந்த பகுதியில் கண்டறியப்பட்டது? ஓசோன் அடுக்கில் துளை விழுது அப்படின்னு சொல்லிட்டு எந்த பகுதியில் முதல்ல கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அண்டார்டிகா பகுதியில். தோலில் சிறு சிவப்பு புள்ளிகள், சிறு சிறு வெடிப்புகள், இருமல், தும்மல், சிவந்த கண்கள் மற்றும் நிமோனியா போன்ற அறிகுறியுடன் ரூபெல்லா வைரஸால் தோற்றுவிக்கப்படும் நோய். ஸோ இப்போ தான் பார்த்துருப்போம். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி. ஆமாம், ருபெல்லா வைரஸ்னாலே போட்டலாம் மணல்வாரி அம்மை நோய். நெக்ஸ்ட்டு, வளிமண்டலத்தின் அடுக்குகளில் ஒன்றான இடைமண்டலத்தின் வெப்பநிலை தோராயமாக எந்த அளவிற்கு குறைந்து காணப்படுகிறது? இடைமண்டலத்தின் வெப்பநிலை. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, -100 டிகிரி செல்சியஸ். ஆல்ரெடி ஒரு கொஸ்டினில் -55 டிகிரி செல்சியஸ்க்கு பார்த்துருப்போம். ஸோ இப்போ வந்து இடைமண்டலம் -100 டிகிரி செல்சியஸ். வளிமண்டலத்தின் கார்பன் டை ஆக்சைடின் அளவு அதிகரிப்பதால் ஏற்படும் புவி வெப்பமயமாதல் விளைவில் முதன்மையாக நிகழும் இயற்கை மாற்றம்.
வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடு அளவு அதிகரிக்கும் போது குளோபல் வார்மிங் நடக்குது. இதோடைய விளைவில் முக்கியமானது என்ன அப்படின்னா பனிக்கட்டிகள் மற்றும் பனியாறுகள் உருகி கடல் நீர் மட்டம் உயர்தல். நெக்ஸ்ட், காற்று ஆற்றல் மூலம் மின்சாரம் தயாரிக்கும் காற்று ஆலைகளை அமைப்பதற்கு தமிழ்நாட்டில் மிகவும் ஏற்ற இடமாக குறிப்பிடப்பட்டுள்ள மலை பிரதேசம் இது. காற்றாலைகள் அமைப்பதற்கு ஏற்ற மலை பிரதேசம் தமிழ்நாட்டில் எது? ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, ஏலகிரி மலை. காற்று மாசுபாட்டின் விளைவாக மனிதர்களுக்கு ஏற்படும் கடுமையான சுவாச நோய்களில் சேராதது. காற்று மாசுபாட்டின் விளைவாக மனிதர்களுக்கு ஏற்படும் சுவாச நோய்களில் சேராதது. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, டைஃபாய்டு. ஓசோன் அடுக்கு மெலிதாக மாறுவதை காட்டும் வரைபடத்தில் 1979ஆம் ஆண்டுடன் ஒப்பிடும்போது 2011ஆம் ஆண்டில் ஓசோன் படத்தின் நிலை எவ்வாறு மாறியுள்ளது? 1979 2011 வரைக்கும் ஓசோன் படத்தின் நிலை எப்படி மாறி இருக்கிறதாங்க இந்த கேள்வி. ஓசோன் துளையின் பரப்பளவு கணிசமாக அதிகரித்துள்ளது. நெக்ஸ்ட், பின்வருவனவற்றில் காற்று வழி பரவும் நோய்களில் பாக்டீரியாவால் தோற்றிப்படும் நோய்களின் தொகுப்பை தேர்ந்தெடு. காற்று வழி பரவும் நோய்களில் பாக்டீரியாவால் தோற்றுவிக்கப்படும் நோய்களின் தொகுப்பு. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, காசு நோய், கக்குவான் இருமல், டிப்தீரியா. ஸோ இதில் காசு நோய் மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிற பாக்டீரியா. ஸோ மற்ற 2 நோய்களும் எந்த பாக்டீரியாவால் உண்டாகுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு, பின்வருவனவற்றில் காற்று வழி பரவும் நோய்களில் வைரஸால் தோற்றுவிக்கப்படும் நோய்களின் தொகுப்பு. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி சொல்லலாம். சாதாரண சளி, குளிர்காய்ச்சல், அம்மைக்கட்டு, தட்டம்மை, மணல்வாரி அம்மை இதெல்லாமே வைரஸ் நோய்கள். நுண்ணுயிரிகள் மற்றும் அவற்றால் பரவும் நோய்கள் குறித்த நிலையில் பொருந்தாத ஒன்று. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் காசு நோய், போர்டிடெல்லா பெர்டுசிஸ் கக்குவான் இருமல், கார்னிபாக்டீரியம் டிப்தீரியா தொண்டை அடைப்பான், ரினோ வைரஸ் சாதாரண சளிக்கு வரும். ஸோ தப்பாக கொடுத்துருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி. காற்று மாசுபாட்டின் காரணமாக காற்றில் கலக்கும் சல்ஃபர் டை ஆக்சைடு முதன்மையாக எந்த பொருள்கள் எரிப்பதன் மூலம் வெளியிடப்படுகிறது? சல்ஃபர் டை ஆக்சைடு வாயு எதனை எரிப்பதன் மூலம் வெளிப்படுகிறது? ஸோ ஆன்சர் புதைப்படிவ எரிபொருள்கள், நிலக்கரி, பெட்ரோல் எரிப்பதன் மூலமாக சல்ஃபர் டை ஆக்சைடு வாயு வெளிவருகிறது. ஸோ இதோட 5th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 கம்ப்ளீட் ஆகுது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவிஎஸ்க்கு சயின்ஸ் நம்ம 1 to 5 ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு சோஷியல் பார்த்துட்டோம் அப்படின்னா ஓவரால் இவிஎஸ்மே கம்ப்ளீட் ஆகிடும். அண்ட் இது வரைக்கும் நம்ம 1 to 5 தமிழ் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துருக்குறோம். ஒரு வினாக்கள் சொல்லிட்டு நம்ம 1 to 5 தமிழில் இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸுமே கொடுத்துப்போம். அண்ட் அதுலேருந்து கேட்கப்பட்ட பிஒய்க்யூஸ் 100 கொஸ்டின் கொடுத்துப்போம். அண்ட் அதுலேருந்து ப்ராக்டிஸ் கொஸ்டினுமே ஒரு 600 கேள்விகள் கொடுத்துப்போம். அண்ட் இதே மாதிரி இங்கிலீஷ்க்குமே நம்ம பாடக்குறிப்புகள் ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துப்போம். 65 பிஒய்க்யூஸ் கொடுத்துப்போம். நெக்ஸ்ட்டு அதுலேயுமே 400 ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸுமே கொடுத்துப்போம். இப்போ நம்ம இவிஎஸ்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கேள்விகள் தான் பார்த்துருக்குறோம். ஸோ இதுவுமே உங்களுக்கு மோர் தென் ஒரு 400 கொஸ்டின்ஸ் கிட்ட வந்திருக்கும். ஓகேவா? இதெல்லாமே நான் உங்களுக்கு பிளேலிஸ்ட் அட்டாச் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.